குரு பயிற்சிக்கு பிறகு நாம் போக வேண்டிய முக்கியமான கோயில்கள். இங்கு போய் வழிபட்டால் நம் விதியே மாறும். எந்தெந்த கோயில்கள் என்று விரிவாக பார்ப்போம். இங்கு சென்றால் கல்வி, திருமணம், செல்வம், பதவி, புகழ், ஆன்மீகம் என்ற வாழ்க்கையின் அனைத்து முக்கியமான அம்சங்களும் அங்கு கிடைக்கும். அதாவது குரு பயிற்சியின் முக்கியத்துவம் என்னவென்றால், குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் 1 வருடம் தங்குவார். அவரது பெயர்ச்சி பலரது வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு, திருமண யோகம், தொழில் வளர்ச்சி போன்ற நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இதைத்தான் நாம் குரு பயிற்சின்னு சொல்கிறோம். இந்த குரு பயிற்சி முடிந்த பிறகு அல்லது குரு பயிற்சி அன்று நீங்கள் போய் வழிபட வேண்டிய தெய்வஸ்தலங்கள். இங்கு நீங்கள் ஒரு முறை வழிபட்டு வாருங்கள், உங்கள் விதியே மாறும். ஆலங்குடி குருஸ்தலம். நவகிரக ஸ்தலங்களில் குருவுக்கு பிரதானமான ஸ்தலம் இந்த ஆலங்குடி. இங்கு போய் வழிபட்டால் குரு தோஷம், திருமண தடை, கல்வி தடை சீக்கிரம் நீங்கும். வியாழக்கிழமையில் நீங்கள் வழிபட்டால் மிகவும் சிறப்பு. 2வது தட்சிணாமூர்த்தி தரிசனம். சிவன் கோயில்களில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி குரு பகவானின் ஒரு அம்சம்தான். தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை, நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகவும் சிறப்பு. கல்வி, ஞானம் மற்றும் தொழில் முன்னேற்றம் சீக்கிரம் அடையும். 3வது கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். குருவின் அருள் பெற முருகன் வழிபாடு மிகவும் சிறப்பு. திருச்செந்தூரில் முருகனை தரிசித்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும். 5வது கோயில் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை சிவபெருமானின் அக்னி ஸ்தலம். இங்கு குரு பயிற்சிக்கு பிறகு கிரிவலம் வருவது ஆன்மீக முன்னேற்றத்தையும் மன அமைதியையும் தரும். வாழ்க்கையில் தொட்ட காரியமெல்லாம் முன்னேற்றம் அடையும். அங்கே முடிந்தால் சென்று வாருங்கள். 6வது காஞ்சிபுரம். அன்னை காமாட்சி அம்மனை தரிசித்து மஞ்சள் அர்ச்சனை செய்தால் குடும்ப நலன், செல்வ வளம், திருமண யோகம் அதிகரிக்கும். குருவின் அருள், தாயாரின் அருளுடன் இணைந்தால் வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முயற்சி பண்ணுங்க போகிறதுக்கு. தஞ்சை மற்றும் கும்பகோணம் குரு பரிகார ஸ்தலங்கள். கும்பகோணம் பகுதி முழுவதுமே குரு பரிகார ஸ்தலங்கள் தான். அங்கு சென்று அபிஷேகம், அர்ச்சனை செய்து வியாழக்கிழமை விரதம் இருந்து வழிபட்டால் நல்லது. மஞ்சள் தானம், புத்தக தானம், அன்னதானம் செய்தது மிகவும் சிறப்பு. நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னா, வியாழக்கிழமை விரதம் இருந்து செய்யலாம். மஞ்சள் நிற உடைதான் அணிய வேண்டும். குரு காயத்ரி மந்திரம் படிக்க வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். குரு பயிற்சி என்பது வெறும் ஜோதிட நிகழ்வு மட்டுமல்ல நண்பர்களே. இது வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை, புதிய வாய்ப்பு, ஆன்மீக முன்னேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஆலங்குடி, திருச்செந்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் போன்ற புனித தலங்கள் நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள் மற்றும் பக்தியுடன் வாழ்ந்தால் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை உண்டாக்கும். இந்த வீடியோவில் கூறிய தலங்களுக்கு சென்று குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் காணப்படும். உங்களுக்கு நீண்ட காலமாக நடைபெறாத விஷயங்கள், தடைகள், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கண்டிப்பா அது ஒரு முன்னேற்றம் அடையும். நீங்கள் ஒரு முறை இந்த தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அதுக்கு பின்னர் உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம